Supreme Furniture, truly stylish. சார் என் பையன் அந்த பையன் பொண்ணை பிடிச்சி இழுத்ததுனால என் பையன் போன சார் உள்ளார அவர் வீட்டுக்குள்ள பையன் போய் அவன் கேட்டதுக்கு என் பொண்ணை வெள்ளத்தில் விட்டு என் பையனை அடிச்சு கொண்டுட்டா சார் கத்தியால குத்தி வாயை குத்தி கையை கட்டி கொண்டுட்டா சார். அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். எதுக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டடா, ஏன் என் தங்கச்சி தப்பா நடந்துட்டு கூப்பிட்டடான்னு கேட்கறதுக்கு தான் சார் போனா உள்ள அவனை வாயை குத்தி கையை கட்டி பிடிச்சி கொலை பண்ணிட்டா சார் கத்தியால குத்தி 10 இடத்துல வயிற்றுல குத்தி கழுத்துல ஒரு குத்தி குத்தி வந்து ரத்தம் ஆறா கிடக்கு சார் அவங்க ரூம்ல. அதான் சார் பிடிச்சி இழுத்து வந்து வாசல்ல கொடுத்து சார். படிக்கிறா சைக்கிள் வாங்கிட்டா சைக்கிள் வாங்கிட்டு என்னை வித்துட்டு போயிட்டா என்னை கொண்டு போயிட்டா. காரைக்கால் அடுத்துள்ள நிரவியில் 13 வயது சிறுவனை கத்தியால் கழுத்தறுத்து கொலை செய்ததாக 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டான். 13 வயது சிறுவனின் 9 வயது தங்கையிடம் அந்த 17 வயது சிறுவன் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாகவும் அதனை தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ள அவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கூட்டு போயிட்டு அவன் தப்பா ட்ரை பண்ணுவான்னு கேட்டிருக்கான் வேற. அவன் கேட்டுட்டு இவன் என் தம்பி போய் கேட்க போயிருக்கான். அவனை போய் அடிச்சு வாயில துணியை வச்சு கொலை பண்ணிட்டான். அவன் இந்த பிரச்சனை இதுக்கு சட்டம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவனை எப்படியே சாவடிக்கணும். அவனை கண்ணுக்கு நேரா காட்டினாலே போதும். அவனை காட்ட கூட மாட்டேங்கிறாங்க. என் தம்பி இந்த மாதிரி நிக்கிறான், எங்களை பறி கொடுத்துட்டு நாங்க நிக்கிறோம். அது அவனை பார்க்க கூட முடியல. வீடு ஃபுல்லா வேற ரத்தமா இருக்கு. நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. யார்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றது, யார்கிட்ட சொல்லி அதுக்கு சட்டத்தை என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க பார்த்தாலும் இந்த கேஸ் நடக்குது, இதை அப்படியே விட்டுறாங்க, இதை அப்படியே ஈஸியா முடிச்சிடுறாங்க. அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே மாதிரி நடக்குது. எந்த பிள்ளைக்குதான் பாதுகாப்பு கொடுப்பாங்க? சட்டம்னே ஃபர்ஸ்ட் எதுக்கு இருக்கு? அரசியல் எதுவுமே எல்லாமே சும்மா எதுக்குமே ஒரு இதுல ஓட்டு போறதுக்கு மட்டும் வராங்க. அதுக்கு மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என் தங்கச்சிக்கு ஏதோ நாய் இறந்துட்டா அப்படின்னா கூட அதுக்கு எதுக்குமே எடுக்க மாட்டாங்க. அடுத்தது அந்த கேஸ் அப்படியே முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். என் தம்பிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவ்வளவுதான். சைல்ட் கேர்ல புகார் கொடுத்தாச்சு, அவங்க ஆக்ஷன் எடுக்கணும், அவ்வளவுதான். Supreme Furniture, truly stylish.